ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோவான்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் லீவு. ஸோ நானும் ஈவினிங் தானே போவேன், சரி தூங்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு 7:30 எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 5:30 எழுந்திரிச்சிட்டேன். அது எப்போ எழுந்திரிக்கிற டைம்ன்றதுனால அதே டைமுக்கு எழுந்திரிச்சிட்டு சரி கோலத்தை போட்டு லைட்டாக பசிச்சுது. ஏந்திச்ச உடனே பசிக்குமா, ஸோ என்ன பண்ணேன், டீயை போட்டு குடிச்சிட்டு சரி இப்போ போய் படுக்கலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் எழுந்துச்சி சீக்கிரம் போனோமா வேலைக்கு, டிஃபன் ரெடி பண்ணுன்றாரு. கடைசி வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியாக மார்னிங் தூங்க முடியாது போல். நம்மளாம் தூங்கணும்னு நினச்சா கூட தூங்க முடியாது. தூங்கிறது 8 மணிக்கு ஏஞ்சிக்கிறதெல்லாம் அம்மா வீட்டோட சரி. புருஷன் வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஏஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காகவே தூக்கம் கலைஞ்சி போயிடுது. ஏஞ்சி பழகிற டைமுக்கு தான் நம்மளா தூங்கணும்னு நினச்சா கூட முடிய மாட்டேதுன்னு. என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். என்றைக்காவது லீவு கிடைக்குது நம்ம தூங்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தான் எங்கள் வீட்டுக்காருக்கு சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னுவார். அப்படியே வருங்க கோவம், அப்படியே மண்டியில் 2 கொம்பு முளைச்சின்னு வரும். எனக்கு அவ்வளவு காண்டாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், நம்மளுக்கே என்றைக்காவது ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது சோறு கட்டுற வேலையிலேருந்து. அன்னைக்காவது தூங்கலான்னா தூங்கவே முடியாது. என் புருஷன் காலைல சீக்கிரம் வேலைக்கு போகணுன்னுவார். என் பசங்க எழுப்ப தூங்குவாங்க ஸ்கூல் டைமில். அன்னைக்குன்னு பாருங்கள், எல்லாருக்கும் முன்னாடி ஏஞ்சி உட்காந்து இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் டிஃபன்லாம் பண்ணி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார அமிச்சிட்டு நான் போய் அப்பாடா அப்படின்னு படுப்பேன். அவங்க ஐயம்மா அப்படின்னு ஏஞ்சிப்பாங்க. கடைசி வரைக்கும் தூங்க முடியாது. மதியத்தில் தூங்கலான்னா அதுவும் முடியாது, வேலை கரெக்டாக இருக்கும், படுக்க முடியாது. என்ன பண்ணுறது, நம்ம லைஃபே அப்படி தான் போல். ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டா அப்படி தானோ, இல்லை என் லைஃப் மட்டும்தான் அப்படியா, உங்கள் லைஃப்பும் அப்படி தானா? கமெண்ட் பண்ணுங்க. அப்படித்தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, நான் இன்னொரு vlog போடுறேன், அது இதோட கொடுமையாக இருக்கும். மார்னிங் டிஃபன் செய்வோம் பாருங்கள், நான் அதை vlog 2ல் போடுறேன். vlog 2ல் இல்லை, இன்னும் ஒரு 2 days கழிச்சு போடுறேன். இப்படி தான் டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். பை.